நாள் பண்ண இவ்வளோ வருஷம் பண்ண ஹார்ட் ஒர்க் பே ஆஃப் ஆன மாதிரி. ஏன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆனந்த விக்னன் அவார்டுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சுருக்கமாக முடிச்சிட்டீங்க. ஆனால் நீங்கள் கடந்து வந்த பாதை இவ்வளோ சுருக்கமானது இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். எவ்வளவு சிரமப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க? கண்டிப்பாக சார், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி சின்ன வயசுலேருந்து 13 இயர்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட பிரதர் பார்த்தா நான் கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணேன். அவன் இதோட 8 இயர்ஸாக விளாண்டுட்ருக்கான். ஸோ அவனை பார்த்தா நான் கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அங்கேருந்து எங்கள் அப்பா செமையாக கிரிக்கெட் விளையாடுவார். சின்ன வயசுலேருந்து லீக்லாம் எல்லாம் விளாண்டுருக்கார். சூப்பராக விளையாடுவார் எங்கள் அப்பா. ஸோ எங்கள் அப்பா தான் எனக்கு சின்ன வயசுலேருந்து பால் போட்டு போலிங் போடாம சார், அண்ணன் போலிங் போடாம சார், போடாத போ அப்படின்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் நான் கிரிக்கெட் பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஜஸ்ட் ஒரு நார்மலான பர்சன் தான். மதுரையில் தான் என் கிரிக்கெட்டே ஸ்டார்ட் ஆச்சு. சும்மா ஒரு தட்டாந்தரையில் தான், லைக் கிரவுண்ட்லாம் பெருசாக இருக்கா, ஃபுல் மண் தர கல் அந்த மாதிரி தான் என் கிரிக்கெட் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அங்கேயும் ஃபர்ஸ்ட் செகண்ட் மேட்ச்சில் பாய்ஸ் கூட 100 அடிச்சு அப்போ தான் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்படியே ஸ்டார்ட் ஆன ஜேர்னி தான் இவ்வளோ தூரம். என் முதல்ல தேங்க்ஸ் சொல்லலாம் எங்கள் பேரண்ட்ஸுக்கு தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அவங்க இல்லாமல் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வர முடியுமான்னு கேட்டால் சத்தியமாக இல்லை.